ஓடி போறமா இப்ப தன்னால திரும்பி வருது. Now everything complete. பாஸ் கூப்பிட்டீங்களா? Yes, my darling Chitra. என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது. என் ரைட் ஹேண்ட் ராஜு வரான். ராஜு, 1000 சொல்லுவேன், இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்ட். நான் ரெடி. வேட்டை என்ன வந்த உடனே வேகத்தை பாச்சா? ராஜு, நிறைய பிளான் பெண்டிங்ல வச்சுக்க. ராஜு, ஒரு நல்ல பிளான். நாளைக்கு பகல் 12 மணிக்கு ரிசர்வ் பேங்குக்கு 1 கோடி ரூபாய். அதை நீ வழியிலேயே அடிச்சாலும் சரி, இல்ல பேங்க்லயே அடிச்சாலும் சரி. டன். இந்த குரலை கேட்டுக்கு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஓகே பாஸ், எங்க போற? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? சித்ரா வராதா வந்திருக்கான், விடாத பிடி. நினைத்தபடி கிடைத்ததடி, வராதவன் வந்து விட்டான். நினைத்தபடி கிடைத்ததடி, வராதவன் வந்து விட்டான். நெஞ்சத்தை வளைத்து கொடுத்து மஞ்சத்தில் விழுந்து விழுந்து, நெஞ்சத்தை வளைத்து கொடுத்து மஞ்சத்தில் விழுந்து விழுந்து அனுபவிப்போம். நினைத்தபடி கிடைத்ததடி, வராதவன் வந்து விட்டான். பார்ப்பதா பழைய சுகம் கேட்பதா, பார்ப்பதா பழைய சுகம் கேட்பதா, கேட்ட பின் இதழிரண்டும் சேர்ப்பதா, கேட்ட பின் இதழிரண்டும் சேர்ப்பதா. மேனியது ஏங்கியதொரு காலம், போனவனை தேடியதொரு காலம், மேடை இதில் ஆடது நிகழ்காலம். நாளை உலகம் மஸா மஸா மஸா. நினைத்தபடி கிடைத்ததடி, வராதவன் வந்து விட்டான்.
நினைத்தபடி கிடைத்ததடி வராதவன் வந்து விட்டான் நினைத்தபடி கிடைத்ததடி வராதவன் வந்து விட்டான். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ராஜ் பேசுறேன். நாளைக்கு பட்டப்பகல் 12 மணிக்கு ரிசர்வ் பேங்க்ல கொள்ள நடக்க போகுது. நீங்க தவறாம அங்க வந்து சேருங்க. எஸ் எஸ், ரிசர்வ் பேங்க் தான். இத நான் எதிர்பார்த்ததுதான். ரிசர்வ் பேங்க். பேங்க் போறேன்னு சொன்னீங்க, இங்க வந்துட்டீங்களே. நான் என் ப்ரோக்ராம மாத்திக்கிட்டேன். ஏன்? நீ ரூட் மாறிட்ட, அதனால நான் என் ரூட்டே மாத்திட்டேன். ராஜு, நீ என்ன மடைய நினைச்சுக்கிட்டியா? நீ நேத்து டெலிபோன்ல இன்ஸ்பெக்டர் சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பவே நான் உனக்கு சொன்ன ப்ரோக்ராம மாத்தித்தான் சொன்னேன். அது கரெக்ட் ப்ரோக்ராம் இல்ல, இதுதான் கரெக்ட் ப்ரோக்ராம். ரிசர்வ் பேங்க் கொள்ள இல்ல, ரயில் கொள்ள. ரயில் கொள்ளையா? சரியா 4 மணிக்கு வர மெயில் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ராணுவ அதிகாரி ஒருத்தர் வர. அவர் கையில நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்கள் அடங்கிய தஸ்தாவேஜுகள் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்துடும். ராணுவ ரகசியங்கள் நமக்கு இருக்கு. அதை வெளிநாட்டு ஏஜென்ட்டுக்கு வித்தா நமக்கு பல கோடி பணம் கிடைக்குமே. ஐயோ, இது பெரிய தேச துரோகம். இப்ப நாம செய்யறது என்ன தியாகமா? நீ செய்யலன்னா வேற ஒருத்தர் செய்ய போறான். ராஜு, இங்க இருந்து ட்ரெயின் 4 மைல் போறதுக்குள்ள அந்த தஸ்தாவேஜுகளை நீ எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். இல்லன்னா 4வது மைல் கல்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன். ட்ரெயின் அந்த பிரிட்ஜ் மேல போன உடனே பிரிட்ஜ் வில் பிளாஸ்ட். அப்புறம் கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். நாம செய்யற இந்த காரியத்துக்காக ஏது மரியாதை ஜனங்கள் போற ட்ரெயினே எதுக்காக உடைக்க? அப்பதானே நாம செய்யறது யாருக்குமே தெரியாம போயிடும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ராஜு, இத நீ செய்யலன்னா நாய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ள ஜாக்கிரதை. என்ன சொல்ற? ஓகே வின்சென்ட், நீ ராஜு கூட போ. சமயத்துல அவனுக்கு நாட்டு பற்று வந்துடும். அப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ராஜு, என்ன ஏமாத்தலாம்னு நினைச்சிடாத. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஜாகிரதை. ஜீப். ராஜு, வெட்டியை கொடு. ஏன் உண்மையில் நம்பிக்கை இல்லை?